திட்டங்கள் செய்யப்படும், திட்டங்கள் தீட்டப்படும் அப்படின்னா படும் 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 தான் சொல்றீங்களே தவிர திட்டம் செஞ்சிருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா அது ஒண்ணு வர இருக்கிறேன். கணிசமான அளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது சொல்லியிருக்காங்க. எத்தனை டாக்டர் வேகன்சி, எத்தனை பேராமெடிக்கல்ஸ் வேகன்சி, எத்தனை ஹாஸ்பிட்டல்ல இந்த மிஷின்ஸ் எல்லாம் சும்மா இருந்தது. ஒரு மிஷினை ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் கிடையாது. பாத்ரூம் தெரியல, பெண்களுக்கு பாத்ரூம் தெரியல, இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திட்டம் இப்படி செய்யணுங்க. வெப்பமயமாக்கு உலகம் அறிஞர் பொதுமக்கள் பார்த்துவோம். அதே மாதிரி குடியினர் மக்கள் பார்த்தாங்கன்னா நீங்க வெப்பமயமாக ஆக்குறதுக்கு எவ்வளவு கவலைப்பட இருக்கீங்க. குடியினால் ஒரு சமுதாயம் அழிவுன்னு நீங்க கவலைப்பட முடியுங்க. இது வளர்ச்சிக்கான திட்ட அறிக்கை, வளர்ச்சிக்கான நிதி அறிக்கையும் தொடர்ந்து யாரே பெற்றோம். சும்மா அதை ஒரு இந்த இவ்வளவா ஒதுக்கிட்டீங்கன்னா ஒதுக்கிட்டா எப்படி ஒதுக்குறீங்க? அது என்ன பயனை தருவது? அந்த திட்டத்தின் மூலம் பயன் என்ன? சிசிஎல்லுடைய நேயர்களுக்கு இனியவன 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை தமிழக நிதியமைச்சர் தங்கப்பட்டு இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து 3 மணி நேரத்துக்கு மேலாக உரையை நிகழ்த்தியிருக்கார். பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கார். இது வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான அறிவிப்புகள், ஒவ்வொரு துறை சார்ந்து நிறைய அறிவிப்புகள்லாம் வந்து ஆராய்ச்சி முதல் கல்வித்துறை உள்ளிட்ட போக்குவரத்துறை உள்ளிட்ட நிறைய விஷயங்கள் தொகுதியெல்லாம் வந்து நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா 32,599 கோடி 2001 ஒதுக்கப்பட்ட நிதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 46,761 கோடியாக இந்த நிதியாண்டில் கல்வித்துறைக்கு மட்டும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து கீழடி ஆராய்ச்சி போக்குவரத்துறை வந்து பல்வேறு விதமான தொகைகளும் நிதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கல்வித்துறையில இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நிதிகளை ஒதுக்கி, அதாவது அடுத்த கட்டமாக பள்ளி கல்வித்துறை மேம்பட நிறைய விஷயங்களை வந்து நீங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. தமிழக அரசு வந்து காலை சிற்றுண்டி அதான் வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஒரு மாற்று கருத்து ஊழியர்கள் கூட அது வரவேற்றாங்க. அரசு பள்ளியில காலை சிற்றுண்டி என்பது சாதாரண விஷயம் கிடையாது, அது பெரிய விஷயம் அது. மதிய உணவு திட்டம் தான் வளர்த்து இருந்தது. அதை மாற்றி கால சிந்தனை மாற்றி மாணவர்களை வந்து பள்ளிக்கு கொண்டு வரதுக்கு தமிழக அரசு முயற்சியும் பாராட்டும். அதே போல வந்து கல்வியும் வந்து மாணவர்கள் அந்த கடத்தி கொண்டு போகணும். அரசின் நிறைய கடமை அந்த கருத்தையும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் கல்வியாளர்களும் சமூகர்களும். அது குறித்தும் நிதிநிலை அறிக்கையில சாதகங்கள் என்ன, பாதங்கள் என்ன என்பதை பற்றியும் நம்முடைய தெளிவாக கண்ணுரை இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகரும் பொருளாதார ஆர்வலரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முற்போக்கு மக்கள் கட்சியின் நிறுவன தலைவரும் மருத்துவருமான ஸ்ரீதரன் அவர்கள் வணக்கம் சார். 2025-26 ஆண்டுக்கான தமிழக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து 3 மணி நேரம் நிதிநிலை அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார் நிதியமைச்சர் அவர்கள். சமர்ப்பிப்பதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய கவிதைகளை சொல்லியிருக்கார். பாராட்டுகள். நான் ஒரு மேன் ஆஃப் டாஸ்க், ஒரு பெரிய மிகப்பெரிய வழக்கமா பாத்தீங்கன்னா அவர் அமெரிக்காவில் படித்தவர். அவர் தந்தை தங்கபாண்டி மறைவுக்குள்ள தான் வந்து அவர் அரசியல் வராரு. மென்மையான போக்குகளை கண்டுபிடிப்பாரு. இந்த நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ற போது பாத்தீங்கன்னா ரொம்ப பாரதிதாசன் கதைகள் மேற்கொள் காட்டி ரொம்ப வந்து எல்லா வித கதைகளையும் நாங்கள் தக்க தெரியும் தோரணையில சொல்லியிருக்காரு. சொல்லிட்டோம், வாழ்த்துக்கள் செய்யட்டும். ஆனா பெருசா இல்லையா சார்? மேலோட்டமா பார்த்தேன், நானு மேலோட்டமா டீப்பா பாக்குறேன். மேலோட்டம் பார்த்தேன். திட்டங்கள் செய்யப்படும், திட்டங்கள் தீட்டப்படும் அப்படின்னா படும் 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 தான் சொல்றீங்களே தவிர என்ன, அதாவது ஒரு திட்டம் செஞ்சிருக்கீங்க. குறிப்பா சொல்லணும்னா அதிமுக ஆட்சியில +2 கொண்டு வரும்போது அதை உதாசீனப்படுத்தாத, அதை கேவலப்படுத்தாத, அதை விமர்சனம் கட்சிகளே கிடையாது, பத்திரிகைகளே கிடையாது.
அரசாங்கத்துடைய கல்வியை வந்து வியாபாரமா வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொலைநோக்கு பார்வை அப்ப யாரும் கல்வியாளர்கள் வெளியே சொல்ல முடியல. இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு பொறியாளர், உலகம் பூரா, அதே பெண்கள், வீட்டுக்கு ஒரு பெண்கள் பொறியாளர் வந்து பல நாடுகள்ல வந்து லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கி ஒரு சமூக பொருளாதார உயர்வை நீட்டிக்கிறது அந்த எம்ஜிஆர். அப்படி அது போன்ற ஒரு திட்டங்களை இந்த மாதிரி நிதிநிலை அறிக்கையில் சொல்ல வேண்டும். நீங்க என்ன சொல்றீங்க? அதை ஒண்ணு வரவேற்கிறேன். கணிசமான அளவு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது வந்து சொல்லியிருக்காங்க. அதை வரவேற்கிறோம். அடுத்தபடியாக இந்த கீழடி சம்பவமான ஆராய்ச்சிகள் அது வந்து அது வந்து வரவேற்கக்கூடிய அது வந்து அதுக்கு மட்டும் இல்லாமல் அப்புறம் வந்து இந்த வெப்பமய உலகம் வெப்பம் அதுக்கு வந்து கவனம் செலுத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நாட்டு மக்களுக்கு நல்லது. ஆனா எது முக்கியம் சார்? பொது சுகாதாரம் முக்கியம் சார். பொது சுகாதாரத்துல எத்தனை டாக்டர் வேகன்சி, எத்தனை பேராமெடிக்கல்ஸ் வேகன்சி, எத்தனை ஆஸ்பத்திரியில இந்த மிஷின்ஸ் எல்லாம் சும்மா கிடையாது. ஒரு மிஷினை ரிப்பேர் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அங்க ரிப்பேர் பண்ணுச்சுன்னா அடுத்து அந்த மிஷினை ரீப்ளேஸ் பண்றதுக்கு பணம் கிடையாது. இதுக்கு இந்த நிர்வாகத்துக்கு என்ன? ஒரு ஆஸ்பத்திரியில நாளுக்கு நாள் வந்து பேஷண்ட்ஸ் ஃப்ளோ ஜாஸ்தி ஆகுது. ஸோ பெட் ஸ்ட்ரென்த் எப்படி கூட்டுறது, அந்த ஆஸ்பத்திரியுடைய உட்கமைப்பு கட்டமைப்பு எப்படி கட்டுறது, அந்த ஆஸ்பத்திரி எப்படி வந்து இது பண்றது, இது ஒண்ணு. பள்ளிக்கூடங்களை எப்படி நம்ம பாருங்க சிஸ்டமேட்டிக்கா எல்லாரும் ரீமாடல் பண்ணி அட்வான்ஸா பண்ணி வந்து பூரா கம்ப்யூட்டர்ஸ் பண்ணி பவர் பாயிண்ட்லயே ப்ரெசென்ட் பண்ணி டீச் பண்ற மாதிரி அந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது. இன்னும் பல பள்ளிகள்ல கூரை உழுகுது, இடிஞ்சு உழுகுது, பாத்ரூம் சரியில்லை, பெண்களுக்கு பாத்ரூம் சரியில்லை. இந்த மாதிரி இதெல்லாம் செய்யணும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து திட்டங்கள் வருஷம் வருஷம் இப்படி செய்யணும் சார். கட்டமைப்பை உயர்த்துவது, கட்டமைப்பை அபிவிருத்தி பண்ணுவது, குறைந்த செலவில் நவீன கல்வி எப்படி, நவீன கல்விக்கு நம்ம எப்படி அடியெடுத்து வைப்பது, அது என்ன, அதுக்கான ரோட் மேப் என்ன, 2 வருஷத்துல இருந்தா 3 வருஷத்துல 4 வருஷம் 5 வருஷத்துல நம்ம எப்படி திட்டம் தயாரிக்கிறது, அந்த திட்டத்தை சொல்லுங்க. அப்ப அதுக்கு மேல வீதிக்கு சாலைகள் இருக்கு. இந்திய வேலைக்கு ஒரு 500 கூட 1000 கடையை குறைக்கிறோம்னு ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? சொல்லுங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இந்த மக்களை எப்படி காப்பாற்ற போறீங்க? சரி, 55,000 கோடி வருமானம் வருது. கலையில அதை குறைச்சிட்டோம். என்ன புதிய பாலிசிலாம் நாங்க வந்து எதுவும் கொண்டு வரல. டெல்லி சதீஷ்ல போறேன். ஆனா வந்து நிறைய வந்து நம்ம மதுவோட குடிப்பகம் உள்ளிட்ட பல இதை வந்து நாங்க வந்து ஆன்லைன்ல தான் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து இன்னைக்கு செய்த இது நீங்க 500 பேரை குறைக்கிறீங்க, ரைட்டு. அப்புறம் இந்த குடியினால் ஏற்படுற பாதிப்பு என்னன்னு வல்லுநர்கள் வச்சு ஏதாவது அறிக்கை கொடுத்துருக்கீங்களா? ஆய்வு அறிக்கை ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? இல்ல கண்டெடுத்துருக்கீங்களா? குடியினால் ஆமா வருமானம் வருது, ஒரு வாஸ்தவம். வருமானம் வரதான் நீங்க பெருமையா சொல்றீங்க. அதே சமயத்தில் எத்தனை பாதிக்கப்பட்டதாக மக்கள் சொல்லுங்களா? அதுவும் சொல்லுவது அரசுதான். இத்தனை பேருந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்களுக்கு மறுவாழ்வு பண்றதுக்கு என்னென்ன பண்றோம் அப்படின்னு ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் 9 கோடி ரூபாய் பக்கம் நீங்க மறுவாழ்வுக்கு செலவு பண்றீங்க. தடுக்கிறதுக்கு, கலாச்சாரம் தடுக்கிறதுக்கு, அதை காய்ச்சல் சொல்றவங்களுக்கு, அந்த நல்லா செஞ்ச அதிகாரிகளுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறது, இப்படி பல்வேறு வகையில சொல்லி ஒரு 9,000 10 கோடி ரூபாய் நீங்க செலவு பண்றீங்க. இன்சென்டிவ் இவ்வளவு செலவு நீங்க குறைச்சிருக்கீங்க. 10 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க வருஷத்துக்கு. ஆனா 10 கோடி ரூபாய் செலவு பண்ணி எத்தனை குறைஞ்சிருக்கு அதை கணக்கு சொல்றீங்களா? அதனுடைய யாஸ்டிக் சொல்லுங்க, அதனுடைய ரோட் மேப் காட்டுங்க, அதுக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை காட்டுங்க. 2 இத்தனை பேரு 55,000 கோடி ரூபாய் வருமானம் வருது டாஸ்மாக்ல. இத்தனை மக்கள் குடி போதையில அருமையா இருக்கிறாங்க. அவங்க இத்தனை பேர் மீட்டுருவோம், இத்தனை பேர் மீட்டருக்கு இந்த வைத்தியம் பண்ணிருக்கோம், இத்தனை பேர் மீட்டு மறுவாழ்வு பண்ணிருக்கோம், இத்தனை பேர் குடியிலிருந்து ஒரு பக்கம் நாங்க டாஸ்மாக் விட்டுக்கிட்டு இருந்தாலும் மறுபக்கம் அவரால் பழகி வைத்த மக்களை நாங்கள் காப்பதற்கும் அவங்களை தடுப்பதற்கும் அவங்களை மறுவாழ்வு பண்ணுவதற்கும் அரசாங்கம் தவறவில்லை. அதற்கான திட்டம் தாங்க அப்படி நீங்க சொல்லியிருக்கீங்க. அது வந்து ஒரே வழியில வந்து சொல்லுவாங்க பட்ஜெட்ல வந்து போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு அதுதான் சொல்றேன். இல்ல பெட்டிங் இருக்கு 10 கோடி, ஒவ்வொரு பெட்டிங்ல இருந்து 4 கோடி. அதாவது நீங்க சாராயம் காய்ச்சாங்க ஒரு இடத்துல சாத்துறாங்கன்னு சொன்னா
அதை நீங்க தகவல் சொன்னீங்கன்னா 50,000 உங்களுக்கு. அது நீங்க எதிர்பார்க்கற முழு விளக்கம் வந்து எப்ப கிடைக்கும்னா துறை ரீதியான மானிய கோரிக்கை இருக்கு. அதுல வந்து இருக்கும். நீங்க வந்து சட்டப்பேரவை ரைட்டு. இங்க நான் அர்த்தம் சொல்றேன். ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலையும் சொல்றது நம்ம போன வருஷம் மானிய கோரிக்கையில அந்த சம்பந்தப்பட்ட துறையில மானிய கோரிக்கை 37ல அந்த மானிய கோரிக்கை விழாத்துல சொன்னதுதான் இது நான் சொல்றேன். ஒரு நிதிநிலை அறிக்கை அப்படின்னா ஒரு முன்னோட்டம் அதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒவ்வொரு துறையும் எல்லாத்துலையும் சொல்ல முடியாதனால ஒட்டுமொத்தமா வரவு எவ்வளவு, ஒட்டுமொத்தமான செலவு எவ்வளவு, ஒட்டுமொத்தமான திட்டம் வசதி எவ்வளவு, இது என்னென்ன திட்டங்கள் புதுசு, இது என்னென்ன திட்டங்கள் மக்களுக்கு பயன்படும், இது என்ன திட்டங்கள் புதுசு, இது எத்தனை திட்டங்கள் நவீனம், இது எத்தனை திட்டங்கள் வந்து சமுதாய செயல்படுத்தும். அது முக்கியம். இது இந்த திட்டத்தினால இத்தனை கோடி ரூபாய் அந்த நிதிநிலை அறிக்கையில நம்ம செலவு செய்யறோம். இத்தனை பயனாளிகள் தொழில்துறை எடுத்துட்டீங்கன்னா இத்தனை வருமானம் நமக்கு வந்து தொழில் முதலீட்டாளர் வந்து வருமானம் வந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு டார்கெட் சொல்லுங்க. இதுக்கு வந்து நாங்க எய்ம் பண்ணிருக்கோம், டார்கெட்டா பிக்ஸ் பண்ணிருக்கோம். இவ்வளவு ரூபா செலவழிச்சா கூட, இவ்வளவு ரூபா நமக்கு வருமானத்துல நிதியில துண்டு இருந்தா கூட, ஆனா நமக்கு இவ்வளவு சலுகைகள் மக்களுக்கு போய் சேருது. அதனால இந்த துண்டு விழுவதை நம்ம பெருசா பார்க்க கூடாது. ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் பார்க்கும்போது இந்த துண்டு விழுவதை நம்ம கணக்குல ஓடாம இத்தனை பேர் பயன்பெறாங்கிறதான் பார்க்கணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கண்ணு அப்படின்னு நியாயப்படுத்துங்க. அப்படி எதுவுமே சொல்லலையா? அப்படி எதுவுமே இல்லையா? அது அந்த மாதிரி சொல்லணும்ல. இது வந்து அந்தந்த துறையில நீங்க சொல்ற மாதிரி அந்தந்த துறை மானிய கோரிக்கைவங்க அந்த துறை அமைச்சர் பேசுவாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா ஓவரா நிதியமைச்சர் ஒரு தமிழகத்தினுடைய பட்ஜெட் சொல்லும் போது, அதே மாதிரி வேளாண்மை பட்ஜெட் சொல்லும் போதும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்ன, இதனுடைய நிதிநிலை, நிதி வருவாய் என்ன, வருவாய் என்ன, இதனுடைய வருவாய் இழப்பு என்ன, இது மூலதன செலவு என்ன, செலவிடங்கள் என்ன, அப்புறம் இது என்ன வட்டிக்கு போறோம், இது திட்டங்களுக்கான செலவு என்ன, இது அது மக்களுக்கான புதிய அறிவிப்புகள் என்ன, அதுக்காக ஒதுக்கப்பட்ட திட்டங்கள் என்ன, இந்த அறிவிப்புகள் எத்தனை ஆண்டுக்குள்ள முடிக்கப்படும், இதுக்கான ரோட்மேப் என்ன, இப்படி சொல்லணும் சார். ரொம்ப தடவை சொல்லிடலாம், சுருக்கமா சொல்லி பாயிண்டா விளக்கமா சொல்லிட்டு இது வந்து முத்தாய்ப்பா இது 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 இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒதுக்கி இருக்கோம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி பருவகால மாற்றத்துக்கு ஒதுக்கி இருக்காங்க சொல்றோம் இல்லையா. ஆனா நீங்க கல்வித்துறைக்கு போன வருஷம் இந்த வருஷம் 15,000 கோடி ஒதுக்குறீங்க, அதிகமாக ஒதுக்கிருக்கீங்க. ஆனா என்ன செஞ்சிருக்கீங்க? பள்ளிக்கூடம் சிறமிச்சிருக்கீங்களா? கழிவறையை சிறமிச்சிருக்கீங்களா? அதையும் குறிப்பா மாணவிகளோட கல்வியறை சிறச்சிருக்கீங்களா? அடுத்து ரெண்டாவது விடியல் பணம் வச்சுக்கிறீங்க. நீங்க ஃப்ரீக்வன்சி கூட்டிருக்கீங்களா? இலவச பயணத்தினுடைய அந்த பஸ்ஸுடைய வழித்தடங்களை கூட்டியிருக்கீங்களா? இது மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பஸ்ஸுடைய நிலைமை கூட்டிட்டு போயிருங்க. தொழிலாளர்கள் நலனை காப்பதற்கு நீங்க அவங்களுக்கு நிலையத்தை கூட்டிக்கிட்டே போடுங்க. அப்புறம் ஒவ்வொரு துறையில் உள்ள வேக்கன்சியை கொஞ்சமா படிப்படியா கூட்டிக்கிட்டே கூட்டிய அதை கூட்டுறதுக்கு என்ன வழி? இப்படிலாம் சொல்லுங்க சார். அப்பதான் ப்ரோக்ரெசிவ் பட்ஜெட். இது வளர்ச்சிக்கான திட்ட அறிக்கை, வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கைன்னு சொல்றதுக்கு நீங்க ஆதாரத்தை சொல்லணும். சும்மா ஒரு இந்த இவ்வளவா இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிறீங்கன்னா ஒதுக்குங்க. எப்படி ஒதுக்குறீங்க, அது என்ன பயனை தருவது, அந்த திட்டத்தின் மூலம் பயன் என்ன அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி இல்லையே இல்ல, அதுதான் ஒரு ரிசர்ச் அறிவார்ந்த நிதிநிலைக்கு. அது ஒருவேளை வந்து ஆவணம் எடுத்திருந்தா கூட என்ன சிறப்பாக இருக்கும். அது அவ்வளவா நீங்க எடுக்க வேண்டியது. அதுல நீங்க உங்களுக்கு எது உகந்ததோ, எது சாத்தியமோ, உங்களுக்கு எது பொருளாதாரமோ அதை எடுங்க. அதுக்கடுத்து இந்த பொருளாதாரத்தை உண்டாக்குறதுக்கு என்ன வழின்னு பாருங்க. நீங்க நிதியை பெருக்கிறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் இப்ப என்ன? நிதி இருக்கிற டாஸ்மார்க். டாஸ்மார்க் மட்டும் இல்லைன்னா அந்த டாஸ்மார்க் எத்தனை நாளைக்கு நம்ம அந்த மக்களை குடிச்சு நீங்க 100 வருஷம் இந்த டாஸ்மார்க்ல நீங்க நினைச்சீங்கன்னா அந்த 100 வருஷம் இந்த மக்கள் என்ன ஆவாங்க? 100 வருஷம் என்ன ஆவாங்க? அது ஏற்பீங்க. நீங்க வெப்பமயமாக்கு உலகம் அழிஞ்சுன்னு திட்டம் போடுறீங்க, பொதுமக்கள் பாதிச்சுவாங்க. அதே மாதிரி குடியினால மக்கள் பாதிப்பாங்கன்னா நீங்க யோசிக்கல, வெப்பமயமாக்க ஆக்குறதுக்கு எவ்வளவு கவலைப்படுற நீங்க, குடியினால ஒரு சமுதாயம் அழியுதுன்னு நீங்க கவலைப்பட பண்ணிக்கிறீங்க. நான் மருத்துவரை சொல்றேன், எனக்கு வெப்பமயமாக்குறது அவ்வளவு தெரியாது, பிசிக்ஸ். ஆனா ஒரு மருத்துவரை எனக்கு சமுதாயம் எப்படி
எனக்கு நல்லா ஆணித்தரமா சொல்ல முடியும். அதனால நான் கவலைப்படுறேன். அப்படி நீங்க எல்லாம் பொதுமக்களை சோசியோ எக்கனாமிக் பொருளாதாரமும் சமூகமும் ரெண்டும் நேர்கோட்டில் இருக்கணும். பொருளாதாரமும் வளரணும், சமூகமும் வளரணும். அதுதான் சோசியோ பொலிட்டிக் எக்கனாமிக் குரோத், சமூக பொருளாதார வளர்ச்சி. அதை நோக்கித்தான் நிதிநிலை அறிக்கை. அதுதான் வளர்ச்சிக்கான நிதிநிலை அறிக்கை என்று கருதப்படும். தமிழ்நாடு அரசு அதான் சொல்லுது, 4 வருஷமா பாருங்க உங்களுடைய ஆட்சி சமூக பொருளாதார வளர்ச்சியை தண்ணீர் பெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இந்த 4 வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிச்சு அப்படின்னு ஒவ்வொரு துறையை சார்ந்து அமைச்சர்கள் பேசுறாங்க. முதலமைச்சர் தான் சொல்றாரு சமூக பொருளாதார வளர்ச்சியா எத்தனை பேர் குடிக்கும்? ஒவ்வொரு கிராமத்திலையும் போங்க, ஒரு தெருவிலையும் போங்க, எத்தனை பேர் ஒரு குடும்பத்துல குடிச்சிட்டு அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்படுது, அவங்க பொருளாதாரம் என்ன, அவங்களுடைய சமுதாய அவங்களுடைய குடும்ப நிலை என்ன, அவங்களுடைய முகம் என்ன, அவங்க கலை என்ன, கலை இழந்து வாடி வதங்கி ஒரு சிரிப்பை இழந்து இன்பத்தை இழந்து சந்தோஷத்தை இழந்து என்ன கலையெல்லாம் மங்கி மக்கி போய் இருக்கிற ஒரு சமுதாயமா இப்ப இன்னைக்கு கிராமம். ஒவ்வொரு தெருவையும் போய் பாருங்க. ஒரு டாஸ்மாக் கடையில ஹோட்டல் எல்லாம் படுத்து கிடக்கிறது பாத்தீங்கன்னா அவன் துண்டை வச்சு நீட்டா ட்ரெஸ் பண்ணி குளிச்சு நெஸ்டா ட்ரெஸ் பண்ணி அவன் குழந்தைகளை கூட்டிட்டு எங்கேயாவது ஒரு கோயிலுக்கு ஒரு வெளியோடு எங்கேயோ ஒரு விளையாட்டுக்கு போறதுக்கு எத்தனை குழந்தைகள் ஆசைப்படும், எத்தனை பெண்கள் ஆசைப்படுவாங்க. அப்படி ஒரு சமுதாயம் இருக்கிறதா இன்னைக்கு? இதுதான் சார், இதுதான் சாதாரணம். இதெல்லாம் மேம்படுத்துறதும் சிறுமையானது. நம்ம சாதாரணமாக செய்யுங்கன்னு சொல்றோம். பட்ஜெட்டுடைய ஆக்கப்படும் விஷயங்கள் சொன்னீங்க. இனிவரும் காலத்துல பட்ஜெட் எப்படிலாம் இருக்கணும், அதாவது எப்படி நம்ம வளர்ச்சியில விஞ்ஞானத்துல வளர்ச்சி பெற்றோமோ, தொழில்நுட்பத்துல வளர்ச்சி பெற்று தண்ணீர் இருக்கோம். நம்ம மற்ற உலக நாடுகளுக்கெல்லாம் தமிழ் மக்கள் ஒரு முன்மாதிரியா இருக்கிறாங்களோ, தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியா இருக்கோ, அவ்வளவு திறமையும் மனித வளம் நம்முடைய இந்த மனித வளத்தை கருகடிக்காமல் காய போடாமல் அப்பப்போ தண்ணி தெளிச்சு இந்த சமூகம் என்ற ஒரு செடியை நீங்க அப்பப்போது உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி அதை செழிப்ப வளர்க்குற மாதிரி இந்த சமுதாயத்தை நல்ல திட்டங்கள் தீட்டி சமூக வளர்ச்சியும் பொருளாதார வளர்ச்சியும் சுகாதார வளர்ச்சியும் அறிவார்ந்த நிர்வாகி நீங்க கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.